சாத்தூர் பாரம்பரிய சமையலில் வேர்க்கடலை தோசை பண்ணுறது எப்படின்னு செய்து காட்டுறேன், பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய தோசைகள் செய்திருக்கோம். ஃபஸ்ட்டில் பச்சைப்பயிறு தோசை பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கொண்டக்கடலை தோசை பண்ணியிருக்கோம், கீரை தோசை பண்ணியிருக்கோம். இப்படி நிறைய தோசை ஐட்டங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வேர்க்கடலையை வச்சு உங்களுக்கு தோசை செய்து காட்டுறோம், எப்படின்னு பாருங்கள். அதுக்கு நான் 2 கப்பு அரிசி, இட்லி அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 கப்புக்கு 1/4 கப்பு உளுந்து, 1 ஸ்பூனு வெந்தயம், அதையும் 2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை ஒரு 1/4 கப்பு, இதை அந்த தோலை நீக்கிட்டு அதையும் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாம் நம்ம மிக்சியில் ஓட விட்டு மாவாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அரிசியை இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நான் சுருக்கமாக வச்சுருக்கிறதுனால இந்த மிக்சியில் போட்டு ஆட்டுறேன். நீங்கள் அதிகமாக வச்சுருக்கிறவங்க கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் போட்டுருவோம். போட்டு தோசை பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கிடுவோம். அரிசியும் வேர்க்கடலை பருப்பும் போட்டு நல்லா ஆட்டியாச்சு தோசை பதத்துக்கு. உளுந்து வெந்தயம் 2ஐயும் உள்ளே போட்டிருக்கேன், இதையும் ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். உளுந்தையும் ஆட்டியாச்சு. இப்போ இது கூடவே உளுந்தையும் ஊற்றிக்கிறோம். உளுந்து மாவு அங்கே மாவு நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருவோம். இப்போ தோசைக்கு வேண்டிய மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும், நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசை வறுப்போம். தோசைக்கு மாவு ஆட்டி வச்சு 5 மணி நேரம் ஆச்சு. நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள், மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இதுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். போதும், இந்த பதத்துக்கு இருந்தால் தான் தோசை நல்லா வரும். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். பாருங்க, கல் காஞ்சிருச்சு. தோசை ஊற்றுவோம். இப்போ நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படி ஊற்றி நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா ஒன்று போல் தடவி விட்டுருங்க. அதே மாதிரி தடவி விட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். பாருங்க, தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுருவோம். நல்லா வேகும். வந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வேர்க்கடலை பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிற நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.